ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, இது ஏன் நடந்தது? Why did this happen? 9:11. இன்றைய வேத பகுதி லூக்கா 13ஆம் அத்தியாயம் முதல் 9 வசனங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை விட அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே, எருசலேமில் குடியிருக்கிற மனிதர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஓர் உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஓர் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருடமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த ஆண்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 54:8. பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். In a moment of anger, I turned my face away for a little while, but with everlasting love, I will have compassion on you. உலகெங்கிலும் மிகவும் துக்ககரமாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இது. இன்றுதான் அமெரிக்காவில் தி ட்வின் டவர்ஸ் உலக வர்த்தக மையத்தினுடைய 2 பெரிய கோபுரங்களும் விழுந்த நாள். என் மனைவியும் நானும் அமெரிக்காவில் கிழக்கு கடலோரத்தில் உள்ள நியூ ஜெர்சி மாநிலத்திற்கு நண்பர்களை சந்திக்கவும் இடங்களை சுற்றி பார்க்கவும் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 10 அன்று விமான பயணம் செய்தோம். 11 அன்று நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் செல்லவிருந்தோம். காலை சிற்றுண்டி முடித்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது 9 மணிக்கு ஆயிரங்களுக்கு நடந்ததையும் கர்த்தர் எங்களை காப்பாற்றியதையும் கண்டவர்களாய் கண்ணீரில் மூழ்கினோம். தங்கள் நாட்டின் மீது ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார் என்று அமெரிக்காவில் உள்ள ஏறத்தாழ எல்லா கிறிஸ்தவ தலைவர்களுமே ஒத்துக்கொள்ளுகின்றனர். யெகோவா தேவன் மீதும் அவரது வேதத்தின் மீதும் அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட நாடு இன்று அவரை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறது. தேவனது துக்கத்தை கவனியுங்கள். என் மக்கள் 2 தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு செய்து கொண்டார்கள். இது அன்று எரேமியாவின் புலம்பல் 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். அமெரிக்க நாடு புதிய தெய்வங்களை கண்டுபிடித்துள்ளது. உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல் செல்வச்செருக்கு என்னும் தேவதை அதட்டப்பட்டதாகும். இட் வாஸ் a rebuke on the goddess of materialism. கோபுரத்தின் உச்சியில் உள்ள ஒளிபரப்பு சாதனம் விழுந்ததில் உல்லாச பொழுதுபோக்கு என்னும் தேவதை தனது எச்சரிப்பை பெற்றாள். The goddess of entertainment received her warning. இராணுவ பலத்தின் மீது சார்ந்திருக்க கூடாது என்று எச்சரிப்பு பென்டகன் என்ற இராணுவ தலையகம் தாக்கப்பட்டதில்
மக்களுக்கு கிடைத்தது. விமானங்கள் கடத்தி செல்லப்பட்டதிலிருந்து நாம் நமது விஞ்ஞான அறிவின் முன்னேற்றங்களை எல்லாம் தலையணையாக்க முடியாது என்பது தெளிவாகியுள்ளது. அமெரிக்க நாணயத்தில் காணப்படும் "In God we trust", அதாவது நாங்கள் கடவுளையே நம்பியிருக்கிறோம் எனும் வாசகம் மக்களுடைய இருதயங்களில் பொறிக்கப்பட வேண்டும். அறிவிலும் செல்வத்திலும் நிகரற்று விளங்கிய மன்னன் சாலமோன் சொன்னதே சரி. நீதிமொழிகள் 3:5, உன் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. 2005ஆம் ஆண்டு ஜூலை 7 அன்று லண்டன் மாநகர் குண்டுவெடிப்பினால் அதிர்ந்துள்ளது. உலகிலேயே வல்லரசு என்றிருக்கும் ஒரே நாட்டில் இத்தகைய சம்பவம் நடக்க தேவன் அனுமதித்தால், அவர் பூவுலகெங்கும் உள்ள மனுக்குலம் முழுவதற்கும் சொல்லுகிறதாவது, அசைக்கப்பட முடியாதவை மட்டுமே நிலைத்திருக்கும்படி அசைக்கப்படக்கூடிய யாவும் அசைக்கப்பட வேண்டும். Everything that can be shaken must be shaken, that only that which cannot be shaken may remain. வல்லரசு அல்ல பிரியமானவர்களே, வல்லவர் அரசே என்றும் நிலை நிற்கும். It is not the super power, but the supernatural power that alone will stand forever. அதே மாதம் 25 அன்று சென்னை நகரில் ரிக்டர் ஸ்கேலில் 5.9 அளவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்தியாவின் எருசலேம் சென்னை தான். இராணுவ பலத்திலோ செல்வ பெருக்கிலோ பாதுகாப்பு இல்லை. உலகில் எந்த இடமும் 100% பாதுகாப்பானது என்று சொல்லுவதற்கில்லை. 17ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியிலும் வாழ்ந்த எட்வர்ட் மோட் என்ற தேவ பக்தன் இயற்றிய காலம் போற்றும் பாடல் வரிகளையே நமதாக்குவோம். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திவாரம் மணல்தான், வேரஸ்திவாரம் மணல்தான். On Christ the solid rock I stand, all other ground is sinking sand, all other ground is sinking sand. அடுத்த உலக மகா யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறோமா என்பது பலரது கேள்வி. தெரியாது. ஆனால் நாம் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் விண்ணப்பிக்க வேண்டும். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். எங்கள் மகாபெரிய தேவனே, அமெரிக்க நாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உலகம் முழுவதிலும் ஏராளம் வேதாகமங்களையும் வேதாகம ஆராய்ச்சி நூல்களையும் கர்த்தாவே எத்தனையோ ஆசீர்வாதமான ஆவிக்குரிய நன்மைகளையும் உலகிற்கு அளித்த, உலகிற்கு இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த பெரிய நாட்டிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த நாட்டிலிருந்து இந்திய நாட்டிற்கும் உலகமெங்கும் சென்ற ஏராளமான அர்ப்பணிக்கப்பட்ட அபூர்வ மனிதரான மிஷனரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த நாட்டிற்கு கர்த்தாவே நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே அந்த நாட்டிற்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற அந்த நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்மை விட்டு அங்குமெங்கும் வழிவிலகி செல்லுகிற எல்லா காரியங்களையும் தேவரீர் அடைத்து நிறுத்தி திரும்பவும் அமெரிக்கா கர்த்தாவை உயிருள்ள தேவனை மட்டுமே வணங்கி கர்த்தாவே வேத புத்தகத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தங்களுடைய எல்லா துறைகளிலும் அது கொடுத்து திரும்பவுமாக ஆண்டவரே, அந்த நாட்டை நீர் கர்த்தாவே என்ன நோக்கத்தோடு நிறுவி இவ்விதமான ஒரு வல்லரசாய் நீர் எழுப்பினரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்தியாவில் இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே அமெரிக்க நாட்டிலே குடியேறி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அமெரிக்கர்களுக்கு கர்த்தாவே அமெரிக்க திருச்சபைகளுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்.
தொடர்ந்து கர்த்தாவே தாக்குதலை குறித்த எச்சரிப்புகளினால் கர்த்தாவே கதிகலங்கி இருக்கிற இந்த அமெரிக்க நாட்டை கர்த்தாவே நீர் உம்முடைய திருவசனத்திற்கு திருப்பி, நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணல்தான் என்று எல்லா தெருக்களிலும் எல்லா மூலைகளிலும் ஆண்டவரே திரும்பவும் ஒலிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்திய நாட்டிற்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஏனோ தானோ என்று இருக்கிற திருச்சபையை கர்த்தர் உலுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை இந்த தலைமுறையில் நாங்கள் அத்தனை பேரும் மகிமைப்படுத்த உதவிதாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.